ஓம் சாந்தி 23/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மிகவும் அன்பான போலாநாத் தந்தை, அதாவது கள்ளம் கவடமற்ற தந்தை உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அன்போடு நினைவு செய்யுங்கள். அப்போது ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகும், தடைகள் முடிந்து போய்விடும். கேள்வி: பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயம் சதா நினைவிருந்தது என்றால் ஒருபோதும் விக்கர்மம் நடக்காது. பதில்: எந்த கர்மத்தை நாம் செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். இது நினைவிருந்தது என்றால் விகர்மங்கள் நடக்காது. ஒருவேளை யாராவது மறைந்திருந்து கூட பாவ கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் தர்மராஜரிடம் மறைக்க முடியாது. உடனே அதற்கான தண்டனை கிடைத்துவிடும். இன்னும் போக போக இராணுவ சட்டம் வந்துவிடும். இந்த இந்திர சபையில் எந்த ஒரு தூய்மையற்றவரும் மறைந்து அமர முடியாது. முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர், அவரை போல் யாரும் இல்லை. ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை அனைவருக்கும் இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். அவருடைய பெயரே போலாநாத் ஆகும். உலகாய தந்தையும் மிகவும் கள்ளங்கபடமற்றவராக இருப்பார். எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறார், வளர்க்கிறார். பிறகு பெரியவர்கள் ஆனதும் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தை மேற்கொள்கிறார். நான் என்னுடைய கடமைகளை முடித்துவிட்டேன், இப்போது குழந்தைகள் பார்த்து கொள்ளட்டும் என்று நினைக்கிறார். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லைக்கப்பாற்பட்ட கள்ளங்கபடமற்ற தந்தை. பரந்தாமத்திலிருந்து வருகிறார். பழைய உலகம், பழைய உடலில் வருகிறார். மனிதர்கள் பழைய தூய்மையற்ற உடலில் எப்படி வர முடியும் என்று நினைக்கிறார்கள். புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தூய்மையான உடலுடைய கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். இவ்வளவு முழு ஞானத்தையும் சிவபாபா கொடுக்கிறார். வேறு யாருக்கும் அதை கொடுப்பதற்கான சக்தி இல்லை என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளின் ஈடுபாடு அதிகரித்து கொண்டே போகிறது. எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு அன்பு அதிகரிக்கும். மிகவும் அன்பான தந்தை அல்லவா? இப்போது மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் மிகவும் அன்பானவர் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தீர்கள். தந்தையை நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது மற்ற அனைவர் மீது இருக்கும் அன்பை விட்டுவிட்டு ஒரு தந்தையிடம்தான் அன்பு வைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மாயை அவ்வளவு அன்பு வைக்க விடுவதில்லை. தன்னை விட்டுவிட்டு தந்தையை நினைப்பதற்கு மாயை விடுவதில்லை. தேக உணர்வில் இருந்து கொண்டே என்னையே விரும்ப வேண்டும் என்று அது நினைக்கிறது. இதைதான் மாயை விரும்புகிறது. எனவே எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தடைகளை கடந்து போக வேண்டும். குழந்தைகள் கொஞ்சமாவது உழைக்க வேண்டும் அல்லவா? முயற்சியின் மூலம்தான் நீங்கள் உங்களுடைய எதிர்கால பலனை அடைகிறீர்கள். உயர்ந்த பதவி அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒன்று விகாரங்களை தானம் செய்ய வேண்டும், இன்னொன்று அழியாத ஞான ரத்தினங்களின் செல்வம் என்ன கிடைக்கிறதோ
அதை தானம் செய்ய வேண்டும். இது ஆன்மீக ஞானமாகும். ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. நிறைய செல்வம் கிடைக்கிறது. அதாவது நாலேஜ் தான் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கு. நாலேஜ் மூலமாக வெல்த் கிடைக்கிறது. யோகம் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது நோயற்ற உடல் கிடைக்கிறது. அதாவது ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கிறது. யோகத்தின் மூலம் ஆரோக்கியம் கிடைக்கிறது. இவைதான் முக்கியமான 2 பாடங்கள் ஆகும். சிலர் நன்றாக கடைபிடிக்கிறார்கள், சிலர் குறைவாக கடைபிடிக்கிறார்கள். முழுமையாக நினைக்கவில்லை என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகுவதில்லை. பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பதவியும் குறைந்து போகும். தந்தையை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் மிகவும் அன்பானவர். அனைத்து உறவுகளின் சாக்ரீனாக இருக்கிறார். அந்த உறவுகள் அனைத்தும் விகாரத்தினுடையது. ஆகையால் துக்கம்தான் கிடைக்கிறது. பாபா உங்களுக்கு அனைத்து உறவுகளின் அன்பையும் கொடுக்கிறார். எவ்வளவு சுகம் கொடுக்கிறார்! வேறு யாரும் இவ்வளவு சுகம் கொடுக்க முடியாது. சிலர் கொடுக்கிறார்கள், ஆனால் அல்ப காலத்திற்காக கொடுக்கிறார்கள். சிவபாபா வந்து படிப்பிக்கிறார். மனிதர்கள் எதையும் அறியவில்லை. பெயருக்கு சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். விடுமுறை கூட அளிப்பதில்லை. அதனுடைய மகத்துவமும் இல்லை. தந்தை வந்து மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தி அனைவருக்கும் கிடைக்கிறது, வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப. இது தூய்மையற்ற உலகம், துக்கதாமம். சத்யுகத்தில் உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என்று பாபா கூறுகிறார். இப்போது உங்களுக்கு 3வது கண் கிடைக்கிறது. இது 5000 வருடங்களின் விஷயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு பாகத்தை நடிக்க வேண்டும். இது சுயதர்ஷன சக்கரம் அல்லவா? உங்களுடைய பெயர் சுயதர்ஷன சக்கரதாரி, பிராமண குல பூஷணர்கள், பிரஜாபிதா பிரம்மா குமாரர்கள், குமாரிகள் என்பதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த நேரம் மிகவும் நாசூக்கானது. எனவே எந்த ஒரு தவறான செயலும் செய்யக்கூடாது. ரொம்ப டெலிகேட்டான சென்சிட்டிவான நேரம். ஆகையால எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்றார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை கவனத்தில் வைத்து சதா உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், யோகத்தின் மூலம் சதா காலத்திற்கும் தங்களுடைய உடலை நோயற்றதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு மிகவும் அன்பான தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து அழியாத ஞான செல்வம் என்ன கிடைக்கிறதோ அதை தானம் செய்ய வேண்டும். வர்தானம். சகிப்புத்தன்மை என்ற குணத்தின் மூலம் கடினமான சம்ஸ்காரத்தையும் குளிர்ச்சியானதாக ஆக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். யாரிடம் சகிப்புத்தன்மை என்ற குணம் இருக்கிறதோ
அவர் முகத்தில் எப்போதும் திருப்தி தென்படும். யார் சுயம் திருப்தி மூர்த்தியாக இருப்பார்களோ அவர்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தி விடுவார்கள். திருப்தியாக இருப்பது என்றால் வெற்றி அடைவதாகும். யார் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய சகிப்புத்தன்மையின் சக்தியினால் கடினமான சம்ஸ்காரம் அல்லது கடினமான காரியத்தையும் குளிர்ச்சியானதாக மற்றும் சகஜமானதாக ஆக்கி விடுகிறார்கள். அவர்களுடைய முகமே குணமூர்த்தியாக தென்படும். அவர்கள்தான் டிராமாவின் கேடயத்தில், அதாவது பாதுகாப்பில் நிலைத்திருக்க முடியும். ஸ்லோகன்: யார் வார்த்தைகள் மூலமாக மாறவில்லையோ அவர்களை சுப வைப்ரேஷன்ஸ் மூலம் மாற்ற முடியும். அவ்யக்த சமிகை: எப்படி பிரம்மா தந்தையின் வார்த்தைகள் பரிஷ்தாக்களின் வார்த்தைகளைப் போல் குறைவாகவும் இனிமையானதாகவும் இருந்தது, அதுபோல் நீங்களும் அவசியமான வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். விவகாரம் செய்வதற்காக பேச வேண்டி இருக்கும், ஆனால் அதை நீட்டிக்க வேண்டாம். ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயல் சிந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு சொல்லிலும் இனிமை மற்றும் பணிவின் மகான் தன்மை இருக்க வேண்டும். அதற்காக தன்னை நிமித்தம் என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அப்போது மகான் தன்மையின் கூடவே பணிவும் வரும், மேலும் வெற்றி மூர்த்தியாகி விடுவீர்கள். ஓம் சாந்தி. பாபா உன்னன்பில்